வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. நாடாளுமன்றத்தில் இன்று பட்ஜெட் தாக்கல் நடைமுறைகள் நிறைவடைந்த பிறகு பஞ்சாப் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அங்கு நடைபெறவுள்ள 649வது குரு ரவிதாசின் ஜெயந்தி விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து ஆதம்பூர் விமான நிலையத்திற்கு ஸ்ரீ குரு ரவிதாஸ் ஜி விமான நிலையம் என்ற புதிய பெயரை அறிமுகப்படுத்தும் அவர் லூதியானா விமான நிலையத்தின் புதிய முனையத்தையும் திறந்து வைக்க உள்ளார். மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று காலை 10 மணிக்கு மக்களவையில் 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் வழக்கமான வார இறுதி விடுமுறைக்கு பதிலாக மும்பை பங்குச்சந்தை மற்றும் தேசிய பங்குச்சந்தை இன்று நேரடி வர்த்தக அமர்வை நடத்தும். முன்னதாக காலை 9:15 மணி முதல் பிற்பகல் 3:30 மணி வரை வழக்கமான நேரங்களில் வர்த்தகம் நடைபெறும் என்று பங்குச்சந்தை முதலீட்டாளர்களுக்கு சுற்றறிக்கை மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர துணை முதலமைச்சராக இருந்த அஜித் பவார் காலமானதையொட்டி அவரது மனைவி திருமதி சுனேத்ரா பவார் நேற்று துணை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் திரு ஆச்சாரிய தேவவிரத் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகாராஷ்டிரத்தின் முதல் பெண் துணை முதலமைச்சர் என்ற பெருமையை பெற்றுள்ள திருமதி சுனேத்ராவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழர்களின் பெருந்திருவிழாக்களின் ஒன்றான தைப்பூச திருவிழாவையொட்டி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து புகழ்பெற்ற கோவில்களிலும் இன்று தமிழ் கடவுள் முருகருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற உள்ளன. அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனியில் இன்று தேரோட்டம் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திருவனந்தபுரத்தில் இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற 5வது மற்றும் இறுதி 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 46 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வெற்றி கொண்டு 4-1 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.